மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் மூத்த மகளான ஜான்வி கபூர் ஹிந்தியில நிறைய திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு சவுத் இந்தியால அறிமுகமாக பிளான் பண்ண இவங்க ஜூனியர் என்டிஆர் நடித்த தேவரா படத்தின் மூலமாக தெலுங்குல அறிமுகமானாங்க. அந்த படம் வெற்றி பெற்ற நிலையில அதுக்கு பிறகு இப்ப ராம் சரண் ஜோடியாக பெத்தி அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சிட்டு வராங்க இவங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பட் இவங்களுடைய பல வருட கனவு என்ன அப்படின்னா அம்மா மாதிரி தமிழ் சினிமால ஜொலிக்கணும் அப்படின்றது தான். சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா அவங்கள தமிழுக்கு கொண்டு வர போறாரு டைரக்டர் பா ரஞ்சித் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. அட்டகத்தி தினேஷ் நாயகனாக வச்சு தான் இயக்க போகும் அடுத்த படத்துல தான் பார்த்தோம்னா ஜான்வி கபூரை ஹீரோயினாக காஸ்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்காராம் பா ரஞ்சித். இதுக்கான டாக்ஸ் இப்ப போயிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. அதனால விரைவில் தெலுங்கு தொடர்ந்து தமிழ்லையும் அறிமுகமாக போறாங்க ஜான்வி கபூர் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு ரசிகர்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு தரப்பு பார்த்தோம் அப்படின்னா பா ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பயுமே ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக படங்கள் எடுக்கக்கூடிய ஒருத்தர் தரமான திரைப்படங்களையும் கொடுப்பாரு. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த மாதிரி வாரிசு நடிகைகளை சினிமால அறிமுகப்படுத்துறது சரியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா நீங்க ஒடுக்கப்பட்டவருக்காக படம் எடுக்கும் பொழுது ஸ்ரீதேவியுடைய மகள் அதை தாண்டி போனி கபூருடைய மகள் அப்படின்ற ஒரு அந்தஸ்தோட ஈஸியா சினிமாக்குள்ள வந்தவங்க தான் ஜான்வி கபூர். சோ இதை தாண்டி எத்தனையோ நடிகைகள் சினிமா வாய்ப்பு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஈவன் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனையை சந்திக்க முடியாமலே சினிமா விட்டு விலகி போயிடுறாங்க. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல ரஞ்சித் மாதிரி ஒரு டைரக்டர் அப்படி ஹீரோயின்ஸை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குமே. ஏன் ரஞ்சித் இதை புரிஞ்சிக்காம ஒரு வாரிசு நடிகைக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சையான எழுந்திருக்கு. இதை பற்றி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கங்க.